வானத்துக்கு பூமிக்கு தேவனாகிய நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நாளிலேயா என் பரிசுத்த ஆவியினர் தேவன் இடைப்படும்படியாக செபிக்கிறேன். இதற்காக வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்கிற போராடுகிற எல்லாவித அந்தகார கிரிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சத்துருவானால் வைக்கப்பட்டு போகத்தக்கதாக சர்வவர்களுடைய தேவதூத சேனைகள் பாலை இறங்கி பாதுகாத்து வழிநடத்த முடியாது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நல்ல நாமத்தை சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெய்சு ராஜா முன்னே செல்வீரா, ஹோசன்னா கீதம் பாடுவோம். ஜெய்சு ராஜா முன்னே செல்வீரா, ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே. மத்தேயு புத்தகம் 21 அதிகாரம் 1 வாசிங்க. மத்தேயு 21 1 வாசிங்க. தயவுசெய்து கொஞ்சம் கண்டிதான். மத்தேயு 21 1 வாசிங்க. இதவும் ராஜா சாந்த உணர்வுள்ளவராய் கழுதை மேல் கழுதை குட்டியாகிய மலையின் மேல் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார்கள் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இது எங்கு சொல்லப்பட்டது சொன்னா சகரியா 9:9 சொல்லப்பட்ட வார்த்தை
இங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லையா? அப்ப சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா? என்ன சொன்னார் சொல்லுங்க, சொல்லுங்க. போய் நீங்கள் போய் கழுதையும் அதோடு கூட கழுதை குட்டியும் கட்டிருக்க காண்பீங்கள், அவைகளை அழைத்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று அவ்வளவுதான் சொன்ன ஒரு ஆண்டவர். யோசிச்சு பாருங்க, கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வாங்க. சீசர்கள் என்ன செய்தார்கள்? போய் அதை செய்தார்கள். ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னல, போய் பிரசங்கம் பண்ணுங்க, வேர்ஷிப் பண்ணுங்க, அதை செய்யுங்க, இது செய்யுங்கன்னு ஒன்றும் சொல்லல. வெறும் கழுதையை போய் அழைச்சு கொண்டு வாங்க சொன்னவர். யோசிச்சு பாருங்க, சாதாரணமான ஒரு வேலை தான், சின்ன வேலை தான், பெரிய வேலையை ஒன்று சொல்லல ஆண்டவர். ஆனா அந்த சீசர்களும் முறுமுறுக்கல, மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கையில உலக விடா சொல்லுவார் பிரசங்கம் பண்ணு, எப்ப சொல்லுவார் வர்ஷிப் பண்ணு, எப்ப சொல்லுவார் மியூசிக் வாசிக்க, அப்படிதான் நினைப்பாங்க. இல்லை பிரியமானது ஜனமே, அவங்க செய்த ஊழியம் மனுஷனுடைய பார்வையில அற்பமா இருந்தாலும் அது பெரிய காரியம். அல்லையா? அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க, அதான் இம்பார்ட்டன்ட். அல்லையா? ராஜா பவன் வர போகிறார், அவர் சொன்ன தன்னுடைய ஊழியக்காரன், தன்னுடைய மேய்ப்பர், அல்லையா, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து போய் அந்த கழுதையை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒரு ஊழியத்தை, ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்ய மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம். யாருக்கு பிறங்களுக்கு சொல்றது? ஏன் சொல்லுவான், என்னது சொல்லுவான், அது சொல்றதை நல்ல பெருசா சொல்லணும், அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. தெரியுமா? எனக்கு ஏன் அந்த ஊழியம் தெரியல, இந்த ஊழியம் தெரியல, சபையிலே நின்று மூப்பரா வைக்கல, பாசரா வைக்கல, இப்படித்தான் எதிர்பார்ப்பாங்க. இல்லை பிரியமான தேவஜனமே, வேதம் சொல்றது கொஞ்சத்தில் உண்மைகளோட கர்த்தர் என்ன செய்வாரா? அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். அநேகத்தின் மேல தேவனுடைய வேலை ஒன்று இருக்கிறது. அந்த வேலையில் அவர் தீவிரமாக செயல்படுத்துவார். யாரும் மறைக்கலாம், யாரும் எதுவும் செய்யலாது. கர்த்தருக்கு காத்திருங்க, அவருடைய வேலை இருக்கிற வேலையில கர்த்தர் உண்மை மேன்மைப்படுத்துவார். அதுக்கு முதல் அவசரப்பட்டு நாங்கள் 6 மாத்திரம் 5 மாத்திரம் பிள்ளை போறோம்னா கஷ்டம். அமைதியா உற்பத்தி கால திட்டம் ஒன்று இருக்குது, அவருடைய வேலை ஒன்று இருக்கிறது. இந்த சீசர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து போய் அதை செய்கிறார்கள். அவசியமா செய்து என்று ஆர்ப்பரித்தார்கள். இல்லையா? யோசி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சுமக்கிறது என்னவா? குதிரை இல்ல, என்ன சுமக்குது? கழுதை. அல்லேலூயா. கழுதை எப்படிப்பட்டது? அது ஒரு ராஜரீக மிருகம். அல்லேலூயா. பாலஸ்தீன தேசத்துல அங்க பார்த்தோம் சொன்னார், கழுதை வச்சிருப்ப பெரிய பணக்காரர்கள். குதிரை எப்படி ராஜரீக மிருகமோ அந்த நாட்கள், அது மாதிரி கழுதையும். ஆனா அதுக்கு அருமை தெரியாமல் நாங்க எங்களுடைய பிள்ளைகளை 2 பேர் சொல்லி கூப்பிடுறோம், நீ கழுதவா. ரொம்ப இல்லையா? சில பேர் கொஞ்சம் கூப்பிடுவாங்க கழுதையை, சில பேர் கொஞ்சம் பேர் புதுசாக கூப்பிடுவாங்க கழுதையை. தெரியுமா? இன்னைக்கு அது எங்க என்ன நடக்குது நம்ம வீட்டில இல்லை, நம்ம நாட்டில். யோசிச்சு பாருங்க, கழுதை வந்து ராஜரீகம், கழுதை வச்சிருக்கிற ஒரு பணக்காரர் பாலஸ்தீன தேசத்துல பாருங்க. அப்ப குதிரையில ஒருத்தன் வந்தா அவன் யுத்தம் செய்யறதுக்கு வாரான்னு தான் அர்த்தம். கழுதையில வந்தா சமாதானத்துக்கு வாரான்னு தான் அர்த்தம். ஆனா யூதருக்கு அது தெரியல. அவங்க நினைச்சுக்கிறாங்க என்ன, அவர் ராஜா, ரோமருடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து வாரான்னு சொல்லி அவங்களுடைய பார்வை. நாங்க சகரியா 9 சொல்லப்பட்ட அந்த ராஜா, அவர் சமஸ்த, அதாவது பூமி அனைத்துக்கு ராஜா, அவருடைய ஜனங்களை ரட்சிக்கத்தான் வந்தவரை ஒழிய, யூத மக்களை ரட்சிப்புகளாக நடத்ததான் அந்த வாராரை ஒழிய, இவருடைய பார்வையில என்ன, அவர் யுத்தம் செய்து எங்களை மீட்டெடுத்து எங்களை காப்பாற்ற வாராருன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. சாதாரண
எங்களுடைய இந்த நாட்கள்ல எங்களோட உள்ள பார்த்தா ரோட்டோட அகழ்ந்து இருக்கு தெரியுமா? இங்கேயும் இருக்குது என்ன நம்ம ரோட்ல பார்த்தா ரோட் அடிக்கடிக்க ரோட்டு மேல ஆடு மாதிரி கழுதைகள் வச்சு போயிருக்கு. ஆனா பாலஸ்தீன தேசத்துல கழுதை வச்சு பெரிய பணக்காரன். அது அவனுடைய ராஜ்ய வாகனம் குதிரை. அப்படி இப்ப இலங்கையில வந்தது சிங்கம். என்ன சிங்கம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இது இருக்கு. கோழி என்ன கோழியில சேவை, சில இடத்துல புறா, கழுகு அப்படி ஒண்ணு இருக்குது. ஒரே மரத்துக்கு யாரும் உங்களை கழுதை நிமிஷம் கவலைப்படாதீங்க. ஏசப்பா சுமந்த அடுத்த குட்டி அப்படியா இருக்குது அல்லையா? அப்படி நினைச்சு கொள்ளுங்க அல்லையா? பிரச்சனை இல்லை. ஏன் சொல்ல கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசனை அவங்க தெரியும், சொல்லி போட்டு போவாங்க. சிலவள கொஞ்சம் சொல்லலாம், ஏன் நீ கழுதமாக கதைக்கிறேன். சிலவள புரிச்சுன்னு சொல்லலாம், பிரச்சனையே இல்லை, கேட்டுக்கொண்டு கேட்காமையே இருக்க. அல்லது ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உண்மை சுமந்த கழுதையா இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி நினைச்சு போட்டு இருக்க. அவ்வளவுதான். அவர்களுக்கு தெரியாம கரைச்சு கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள் அல்லையா? பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்றைக்கு என்ன குருத்தோலை நாயகர் சொல்வார்கள். அதில் கத்தோலிக்காக்கள் அந்த ஓலையில செய்து எல்லாம் வச்சிருப்பார்கள். எத்தனை பேர் நீங்க வச்சிருக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்க வச்சிருக்காங்க. இன்றைக்கு மாலை சுற்றுறார்கள் இருக்கிறாங்க. அவங்களோட வாகனத்தில் அந்த மாலையில போட்டு உருட்டுறார்கள் இருக்கிறாங்க. யோசிக்காதீங்க, ரசிக்கப்படுறார்கள் இருக்கிறாங்க. மாலை அவங்களோட வாகனத்தில் இருக்கும், பாதுகாப்பாங்க. தலைவணிக்குள்ள இருக்கும், தலைமாட்டுக்குள்ள சிலுவையெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஜெபமாலை அதான் சொல்றேன். அதெல்லாம் தயவு செய்து சொல்றேன், மடமைத்தனமான காரியம், முட்டாள்தனமான காரியம். அன்பு சுரூபம் இல்லை. ஆவியானவர் கத்தரை ஆவியானவர் கத்தருடைய ஆவியும் அவங்க அவருக்கு ரூபமே இல்லை. இன்னைக்கு பார்த்தா பெரிய ஈஸ்வராத்திர படம் எல்லாம் செய்து கலர் அடிச்சு வச்சு கடைக்காரன் விற்கிறான். நாங்களும் அதை படிக்கணும் வந்து வச்சிருக்கிறார்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்ல இருக்கதான் செய்யறாங்க. இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பிரியமானது ஜனமே இல்லை, அதெல்லாம் பொய்யான காரியம். அதை விட்டு உன்னுடைய இறுதியும் என்னுடைய ஆலயம், அவ்வளவுதான். அல்லது அந்த தேவன் இந்த இடத்துல வாசமாக இருக்கிறார். அவரை நாம கனம் பண்ணுவோம், உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். அல்லையா? தேவன் பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தாலே ஒழிய வருவாங்க. அப்ப வெறும் ஞாயிற்றுக்கிழமை என்ன உயிர்த்த நாயகர் அல்லையா? இன்றைக்கு அவர் அந்த இஸ்ரவேல் தேசத்துல பவனி வருகிறார். பவனி வந்து ஜனங்கள் எல்லாம் ஓசன்னா 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 ஆத்தி இதன்னு சொல்லி எங்களுடைய ஜனங்களுக்கு ஓசன்னாவும் தெரியாது, அல்லையா என்னன்னு வித்தியாசம் தெரியாது. கோவிந்தா அண்டாலும் தெரியாது. இல்லையா? இந்த வாரம் கோவிந்தா என்று கொடுக்குறான், நம்முடைய வட்டி கொண்டு எல்லாம் கொடுக்குறான். என்ன வந்து இந்த பாவம் ஏதோ அவனுடைய அர்த்தம் தெரியாம காரியம் செய்கிறாங்க. நாம எங்கூடாக இந்தியாவில் இந்த பாசங்கள் வந்தா அகேந்தியாவில் சொல்லணும்னு சொன்னா எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. நீ இன்னைக்கு மறைக்க போறாலும் அது மல்லிகைன்னு சொல்லுவாங்க. ஏதோ இருந்து கொண்டு அதை மாதிரி வித்தியாசம் அறியாமல் சொல்லிக் கொண்டே போவார்கள். இங்க இந்த கழுதை அங்க ஆண்டவரை சுமந்து கொண்டு வருகிறது. பிரியமான தேவஜனமே, அதுவே பாருங்க, இயேசு கழுதையின் மேல் இருக்கும் வரைக்கும் தான் அந்த கழுதைக்கு கனம் மகிமை எல்லாம். இயேசு இல்லாத கழுதையின் வாழ்க்கை வெறுமையே. அல்லையா? இயேசு கழுதை மேல இருக்கும் வரைக்கும் தான் அந்த கழுதைக்கு கனம். இன்றைக்கு இயேசுவோடு நாங்கள் இருக்கிறோம், இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு கொலைமுறை எல்லாம் கேட்க போனேன். ஒரு சபையில போய் பேசிட்டு வந்தேன். என்னட்டு போனார், அறிமுகப்படுத்தினார். நான் கண்மன் சுவிசேஷ வாரம் யோசிக்கிறீங்க கண்ணோட ஓகே இயேசுவின் பிள்ளை ஓகே நீங்க யோசிச்சு பண்ணுறோம் இல்லையா? இதே ஆள் இயேசுடா போட விடுவாங்களாம், அடிச்சு திறத்துவாங்க. ஓகே இல்லையா? இயேசுவோடு கூட இருக்கும் வரைக்கும் நிறையா எங்களுக்கு மகிமை தெரியுமா? இயேசு இல்லாவிட்டால் வெறுமை. அல்லது இன்னைக்கு ஒரு இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம், நான் ஒரு ஊழியக்காரன் இதுல போகணும்னு சொன்னா அந்த சபையை என்னை வரவேற்கும், நல்லா கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். இல்லையா? இன்னைக்கு பாசம் வந்து வந்துக்கிறீங்க, யோசி பண்ணுங்க, மெசேஜ் கொடுங்க, மியூசிக் பாசம் அன்றைக்கு செய்யுங்க. ஏன் சொன்னா இயேசுவோட இருக்கிறபடியா? இயேசு இல்லாவிட்டால் அது வருமை. நேற்று நாள்ல முந்த நாள் நினைக்கிறேன், 2 நாள் முதல் பிள்ளைகளை கொஞ்சம் கவனம் பாருங்க, சிஸ்டர் பிள்ளைகளை கொஞ்சம் கவனம் பாருங்க. ஒரு சகோதரன் நாங்கள் பார்த்தோம், ஒரு சகோதரனை பார்த்தேன், யோசுவானோட வந்திருந்தான். அந்த சகோதரன் 2-3 வாட்டி நாங்கள் சபை கூட்டிட்டு வந்துக்கிறோம், ஃபேமிலியா கூட்டிட்டு தெரியல, ஃபேமிலியா கூட்டிட்டு வந்துக்கிறேன். பாருங்க, அவன் ஆண்டுக்கு என்ன கண்டு ரமேஷ் அண்ணா பாஸ்டர்டா ரெண்டு தன்னுடைய சோதனை சொன்னா நெஞ்செல்லாம் நீங்கி போயிருக்குது.
காயம் காயம் வெறி என்ன கண்டால மெட்டாடுறது அவர்கிட்ட கும்மரி இருக்கிற ஒரு பயம் வச்சு அவர் பாதர் அவரோட அப்படி கதைன்னு சொல்லி அவனே வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி கதைச்சு போட்டு 2 ரூபா காசு கேட்பான். சரியா? பாருங்க, அந்த சகோதரன் குடிக்கணும் வந்தது இஞ்சி இருக்கிற ஒரு அழுதான் குடிக்கணும் வந்தது. அந்த கணத்தை விசேஷிக்கும் இல்லை ஒட்டுக்கும் இல்லை. சரியா? பாருங்க, அது உண்மையா அவ சொன்னா இந்த மனுஷன் ஓடிட்டால் உள்ளே குடிக்கணும் போட்டாளா? நீ கத்தரோட இருந்தா தானே யோசிச்சு பாருங்க. இது முடிச்சு பறிச்சு கும்மாளம் படிச்சு கொண்டு எல்லா கட்ட காவலியோட ஓடிக்கொண்டு தெரிஞ்சா அவள் ஓட மாட்டாள். ஓடுவா. யோசிச்சு பாருங்க. சபைக்கு நான் கூட்டிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணேன். இல்ல இன்னைக்கு குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் கொடுக்க படுக்க போகணும்? யோசிச்சு பாருங்க. பிரியமானது ஜென்மே, நீ கத்தரோடு இருந்தால் கத்தர் உன்னோடு இருந்து மேம்படுத்தணும். நீ கத்தரை விட்டா அது ஒருமையான வாழ்க்கை. அந்த கழுத யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி ஆதரிக்கிறாங்க. கழுதைகள் எவ்வளவு ஒரு கம்பீரமாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. நான் இயேசுவை சுமந்து வாரம், ராஜாவை சுமந்து வாரம், சந்தோஷமா இல்லையா? மகிழ்ச்சியா இருக்குமா இல்லையா அந்த கழுதைக்கு? யோசிச்சு பாருங்க. அதே கழுதை ரோட் மேல தெரிஞ்சா எப்படி இருக்கு தெரியுமா? அடிச்சு திறத்துவாங்க இல்லையா? இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு மேல கழுதைகளோட பெருமை. இன்னைக்கு நான் கூட சாட்சி சொல்லணும். நான் எந்த இடத்துல இடத்துக்கு போனேன் என்னை கனப்படுத்தினார்கள், அப்படி பார்த்தார்கள், இப்படி பார்த்தார்கள், மேம்படுத்தினார்கள். ஓகே இல்லையா? ஏன் எப்படி என்றால் நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிற வழிகளை, இயேசுவின் மனுஷனாக இருக்கிற வழிகள் தான் இதை நான் நடக்கவே முடியும். இயேசு இல்லாவிட்டால் என்ன இந்த பாப்பி மாதிரி பிரியமானது ஜனமே. அல்லையா? அதே மாதிரி இந்த கழுதை சுமந்து கொண்டு ஆண்டவரை போய்கொண்டு இருக்கிறது பிரியமானது ஜனமே. அல்லையா? பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அங்க பார்த்தோம்னு சொன்னா அதாவது இயேசுன்ற கடைசி பயணமாக இந்த குருத்தோலை நாயகி இருக்கிறது. அல்லது அவர் பவனி இருக்கிறார். கடைசியாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அங்க சில நாட்களுக்கு முதல் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் சொல்லி சொன்னா ஜோவான் 12 வாசிங்க. இல்ல சொல்லுமா, இது இப்படியே வச்சுக்கொண்டு இந்த இப்ப வாசிச்சதை தொடர்ந்து வாசிங்க. இது இப்படியே வாசி. அந்த மத்திய 22 வாசிங்க. அவரை நோக்கி இவர்கள் சொல்கிறதை கேட்கிறீர்களோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலனுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். பிரியமானது, இதே ஜனங்கள் தான் அங்க முன்னுக்கு சொல்லினார்கள். என்ன? ராஜா எங்களை மீட்க வந்தவர், அது இதன்னு சொல்லி எல்லாம் பெருசாக இதோ ராஜா சாந்தம் வாரான்னு சொல்லி அவர்கள் எங்களை மீட்க வந்தவர், ரட்சகர் எல்லாம் சொல்லிக்கொண்டு வராங்களா இல்லையா? சொல்லிக்கொண்டு வராங்க. யோசிச்சு பாருங்க. அவங்க ஜனங்கள் அந்த கழுதையே ஆண்டவரே வரவேற்று தங்களுடைய உடுப்புகளை எல்லாம் ரோட்டா விரிச்சு ஓலைகளுக்கு காட்டி ஓசன்னா அது இதெல்லாம் ஆதரிக்கிறாங்க பயங்கரமாக. அதே யூதர்கள் தான் அங்க ஒரு கொஞ்ச நாட்கள்ல மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? இவரை சிலுவையில அறை, இவர் இல்லை இவரே அப்படித்தான் சிலுவையில அறையும் அன்று சொல்ல பிலாத்து சொல்றான். இந்த ரத்தப்பழி எனக்கு வேணாம் சொல்கிற வழியில அவங்க என்ன சொல்றாங்க? எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் மிரட்டு. யோசிச்சு பாருங்க. கவனம். உன்னை உயர்த்துகிற வாயை வெத்தூற்று. சரிதானே? சுதாக்கு கவிதை வாசிக்க நல்லா இருந்துச்சு. நாளை காயம் கோவத்தில் ஒரு வார்த்தை பேசினா அப்படி இருக்கு.
அவர் உள்ளம் குளிர்ந்து இருக்கு கடிதம் வாசிக்கிறாரு உண்மையிலே சேம்பளுக்கு சொல்றது அப்படில அக்கா தம்பி அதில் மாற்று கருத்து இல்லை எனக்கு தெரியும் சரியா. நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா வேறு நாமளே மனசு சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. இதே யூதர்கள் சொல்றாங்க அவர் ராஜா எங்களை மீட்க வந்தது எங்கள் ராஜா அவன் ரோமரோட யுத்தம் செய்ய போறான் அது செய்ய போறான் இது செய்ய போறான்னு சொல்லி அங்க சிந்ததான் யூத ஜனங்களுக்குள்ள இருந்ததை ஒழிய அவர் உலக ரட்சகர்களை ரட்சிக்க வந்தவர்கள் சிந்த அவங்களுக்குள்ள இல்லை. அவங்க என்ன ரோமனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை மீட்க வந்த இவன் தான் அவருடைய பார்வை ஒழிய இவர் மேசியான்னு சொல்லி அவங்களை ஏற்றுக்கொள்ள இல்லை. பிரியமான தேவ ஜனமே, எங்களோடு கூட இருக்கிறவர்களே எங்களை தூற்றலாம், எங்களை மனதளிக்கலாம், எங்களை ஏளனம் செய்யலாம், எங்களை அதட்டலாம். அங்க நான் பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் அங்க அதட்டுறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா அதாவது யோவான் 12:2 வாசிங்க. யோவான் 12:2 வாசிங்க. சொல்லுங்க 12:12 வாசிங்க. ஓகே வாசிங்க. மறுநாள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார். பண்டிகைக்கு வந்து திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமல் சீயோன் குமாரத்தியை பயப்படாது, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக என்று சொல்லி அங்கே நான் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை சொல்லுகிறது அவங்களை அதட்டுகிறார்கள் சொல்லி நான் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அதாவது அதட்டுகிறார்கள் சொல்லி அதாவது நான் கவனிக்கிறத விட்டுட்டு சொல்லி அப்ப என்ன சொன்னா இப்படியாக அவர்கள் அங்க ஓசன்னான்னு சொல்லி வரவேற்கிறார்கள். ஓசன்னான்னு சொன்னா எங்களை ரட்சிப்பன்னு சொல்லி அவங்க கேட்கிறார்கள். அதே அவர்களே அங்க அதட்டி காரியங்களை செய்கிறார்கள். பிரியமான தேவஜனமே, அங்க பார்த்தோம்னு சொன்னா யோவான் 13ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. முதலாவது வசனத்தை வாசிங்க. 13ஆவது அதிகாரம் முதலாவது வசனம் யோவான் 13:1 வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்திற்கு தாமிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமென். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் என்ன மாணவராக இயேசு கிறிஸ்து அன்பு வைத்தார். மாறாத அன்பு, நேச அன்பு, சரியான அன்பு. பிரியமான தேவஜனமே, கள்ளம் கபடமற்ற அன்பு. அதுவா வசனம் சொல்லுது முடிவு பரியந்தம் யூதர்கள் வரவேற்கிறார்கள், உபசரிக்கிறார்கள், காரியங்கள் செய்கிறார்கள். அதே யூதர்கள் கொண்டு போய் அங்க ஆண்டவரை சிலுவையில் அறைக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. வேறு சொல்லுது அவர் வெளியரங்கமான கோலமானார்னு சொல்லி. அதுல நாங்கள் சில காரியம் தான் எங்களுக்கு தெரியும், அநேக காரியங்கள் தெரியாது. அநேக காரியங்கள் நாங்கள் விளங்காமல் அதை இதன் சிலுவையில் எப்படி அடைஞ்சா எப்படி இருந்தாங்க சொல்லி. பிரியமான தேவஜனமே, ஆனா இவ்வளவு பாடுகள் அவமானங்களை அனுபவிச்சு ஆண்டு வேறு சொல்றது அந்த வசனத்துல அவர் முடி பறையின்றோம் அப்படி எப்படி சொல்றதுன்னு சொன்ன ஆழமாக, அதாவது இவ்வளவு தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடி பறையின்றோம் அவரிடத்துல அன்பு வைத்தார். அதான் அகப்பே அன்பு. அல்லேலூயா. அகப்பே அன்பு. நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா ஒருக்கா அன்பா இருப்போம், ஒருக்கா பிசாசா இருக்கும், சத்ருவா இருக்கும். அவமே இல்லையா? ஒருக்கா அரவணைப்பும், ஒருக்கா வெட்டி தூக்குவோம். அப்படிதான் வார்த்தை. ஆனா பாருங்க பிரியமான தேவஜனமே, உண்மையான அன்பு யாரும் பிரிக்க முடியாது, யாரும் பிரிக்க முடியாது. அவமே இல்லையா? இன்னைக்கு போன ஒரு சகோதரன் போன் பண்ணிடுறேன், பாஸ்டர் நான் வந்து தூரமா இருக்குது, இப்ப தூரத்துல வீடு எடுத்திருக்கிறேன், பக்கத்துல போனேன். ஓகேப்பா ஓகே. ஆனா சொல்லிட்டேன், ஆனா என்னுடைய இருதயத்துல வேதனை, கவலை. யோசிச்சு பாருங்க, நம்ம சபைக்குள்ள ஒரு ஆள் கொஞ்சம் இடத்துல போறேன்ல
கஷ்டமா இருக்கு. ஆனா சரியான உண்மையான அன்பு இருந்தா எக்ஸாம்பிளுக்கு சேர்த்து முடிய போன கிழமை நாங்கள் ஒரு சில குடும்பம் வெளியில போய்ல 11,000 சரிதானே 11,000 12 ஓகே. அப்போ நீங்கள் வேறு ஹோட்டலில் இருந்துட்டு போயிருக்கு சார் மெக்டானல்ஸ்ல இங்கே இருந்துட்டு போயிருக்கிறீங்க சரி ஓகே. ஆனால் நான் போய் அப்படி இந்த மெக்டானல்ஸ்ல நின்றுனா 1.5 ரூபா இதுவாக நாங்கள் போகிறது. ஆனால் ஓகே. ஆனால் உண்மையா இதில் சில குடும்பம் இருக்குது கடைசியாக நின்று தான் மாறுவாங்க என்னோட. ஆனால் என்னதான் நாங்கள் வீட்டை போனாலும் படகு லேட் ஆகும் 11 மணி 2 மணி ஆகும். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, லேட்டாக வருவாங்க கூட்டம் முதலே போயிடுவாங்க. லேட்டாக வருவாங்க கூட்டம் முடிய முதலே அவங்களை பார்த்தா எங்கிட்ட எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் உண்மையா சில பேர் எப்படியடா ஜெயிச்சு விட்டு போகலாம்னு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. எப்ப சேச்ச விட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பார்ப்பாங்க. பிரியமான தவிசனமே, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு. ஜியான் இங்கிருந்து ஜியான் எத்தனை கிலோமீட்டர் தூரம் அது தெரியும்? எத்தனை கிலோமீட்டர் கிலோமீட்டர் தெரியாது. எனக்கு 300 கிலோமீட்டர் அங்காலே நினைக்கிறேன். சரி, அதை கூட ஒரு குடும்பம் அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிட்டு வந்துக்குவாங்க. அவங்களுக்கு பெசிக் தெரியாது, ஜபம் தெரியாது, பிரச்சனை தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்க ஒரு நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் மேலே எனக்கு தெரிஞ்சவங்கள கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே வந்து போனாங்க. கடைசி அந்த சபையில் அந்த முடிக்கான அவங்கள பாஸ் அபிஷேகம் சபையில் இருந்தவங்க. கடந்த கொரோனா நாட்களில் தான் கத்திரிக்கொள்ள நிறுத்தி அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்களோட அர்ப்பணி அப்படி ஒரு நேசம் இருக்கும்னு சொன்னா செத்தாலும் சபையில தான் இருக்கும். என்னதான் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அந்த அகப்பை அன்பு எங்களை உருமனப்படுத்தி ஒரு இடத்துல தான் செஞ்சுட்டு அமைச்சல்லுங்க. அல்லையா? அதை விட்டுட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம சொன்னா, ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது இயேசுவானவர் அதே அன்போட தான் இருந்தாராம். அப்ப நாங்க என்ன சொல்லலாம்? நாங்க சாக்கு போக்கு சொல்லுவோம், இல்லை வேலை அங்க கிடைச்சிட்டு, வீடு இங்க கிடைச்சிட்டு, அங்க பள்ளிக்கூடம் கிடைச்சிட்டு. இல்லை பிரியமானது, நீ எங்க போனாலும் இந்த அம்மா அப்பாட வரவே இல்லையா? உண்மை இல்லையா சொல்லுங்க. பிள்ளைங்க வளர்ந்த எந்த இடத்துல போயிருந்தாலும் தாய் தப்பந்த வீட்டுக்கு வராங்களா இல்லையா? கட்டாயம். எனக்காக சொல்லல, இது இந்த சபை இயேசுவின் ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சொத்து, அவருடைய சபைதான். நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அங்கங்களாக இருக்கிறோம். அப்படியே மனசுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மற்றவங்க சொல்லி போட்டு போவாங்க பாஸ்டர் நாங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு போறோம். ஆனால் உண்மை அந்த ஊழியக்காரனுக்கு வர்ற வேதனை அந்த ஊழியக்காரனுக்கு தான் தெரியும். பிரியமான பிள்ளைகளை, சில வேளை உன்னுடைய கணவன் நகர் அந்த அகப்பே அன்பு யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுவா. ஆரம்பத்தில் லவ் பண்ணி கல்யாணம் கட்டைகளை எக்ஸாம்பிளுங்க டெய்ஸி அதே அன்போட இருக்கிறாரா? ஓகே தேங்க்யூ. அது இல்லையா? அதே கூட கௌசி கௌரி என்னமா கோபிகா பாருங்க கோபிகா அதையோட அன்பு இதே சொல்ற அகப்பே அந்த அன்பு இருக்கு. இல்லாட்டிக்கு கொஞ்சம் 2-3 கிலோமீட்டர்னா அது இந்த சைஸ்ல வந்துடும். பார்த்தா அங்கு பிரச்சனையா போயிடும். சில புருஷன் மெலிசா வந்துடுவாங்க. சில பேருக்கு நம்ம வாங்கி முடியலாம் போயிடும். அது பார்த்தா குடும்பத்தில் பிரச்சனையா போயிடும். அந்த அகப்பே அன்பு அற்று போய்விடும். நான் கல்யாணம் கிடைக்கல நல்ல முடிவோட இருந்தேன்.